ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற இந்த நாட்டுக்கோழி கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சண்டே ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காய கறி பார்த்திங்கன்னா நம்ம சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, முக்கியமாக புரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம், ஒரு 15 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறிக்கு நல்லெண்ணெய் தான் மெயின். ஸோ நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் மேபி 1 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்தினீங்கன்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடணும். இந்த அளவு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய சேர்த்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா 1 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நாட்டுக்கோழி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம நாட்டுக்கோழின்னு இல்லைங்க, சிக்கன், மட்டன் எல்லாமே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். மட்டனில் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டனை ஒரு 4 விசில் விட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாட்டுக்கோழியும் சேர்த்தி இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம நாட்டுக்கோழி, சிக்கன், மட்டன் எது ஆட் பண்ணாலும் மசாலா கூட இந்த மாதிரி நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கறியோட பச்சை வாசம் அப்போ தான் அடிக்காது. அதுவும் முக்கியமாக மட்டன்லாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல எண்ணெயிலேயே வதக்கி அதில் மட்டன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும் இல்லையா, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி மூடி விடணுங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி ஒரு 25 நிமிஷம் விட்டேன். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். லெக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா. ஸோ ஓப்பன்லேயே வச்சிடலாம். ஓப்பன்லேயே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சுக்கா மாதிரி ரெடி ஆயிரும். நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலுமே கிரேவி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் நான் கை நிறைய மல்லி இலை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சின்ன வெங்காய கறி ரெடி ஆயிருங்க. இந்த கறி உண்மையாலுமே சப்பாத்தி புரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்பைசி வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைன்னா வரமிளகாய் இது 2ல் 1 கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சண்டேக்கு கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.